ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான KFC ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு பர்ஃபெக்டான KFC ஸ்டைல் சிக்கன் கிடைக்கும். வீட்டிலே சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த KFC ஸ்டைல் சிக்கன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 250 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன், அதாவது 1/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். உங்ககிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இல்லை பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்கள். இப்போது 1/3, அதாவது 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பால் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல லிக்விடான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சிக்கனை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இது 1 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் இது மேரினேட் பண்ணுற கேப்பில் நம்ம ப்ரெட்டிங் பண்ணிடலாம். இந்த KFC சிக்கன் ரெசிபியில் முக்கியமான விஷயம் என்னென்னா மேரினேஷன், ப்ரெட்டிங், அதுக்கப்புறம் ஆயிலோட டெம்பரேச்சர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெட்டிங் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 1/4 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுக்கு சிக்கன் நல்லா ஜூஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1 மணி நேரம் கழிச்சு சூப்பராக நம்ம சிக்கன்லாம் மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தால அந்த மாவில் ப்ரெட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சிக்கன் இடத்துல இந்த மாவு நல்லா போய் செட் ஆகும். அதுக்கப்புறமேட்டா நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா கோல்டு வாட்டர், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஐஸ் கோல்டு வாட்டரில் அதை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் திரும்பி நம்ம டிப் பண்ணோம். அப்போ தான் அந்த வெளியே அந்த ஃப்ளேக்ஸ் KFC ஸ்டைலில் அந்த ஃப்ளேக்ஸ் கிடைக்கும், நல்லா கிறிஸ்பியான ஃப்ளேக்ஸ். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் ஃப்ளேக்ஸ் இருக்குது. இது நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான ஃப்ளேக்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி. இப்போ நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபஸ்ட்டு மீடியம் ஹீட்டில் இருக்கணும். மீடியம் ஹீட்லனா 180 டிகிரி செல்சியஸில் நல்லா ஹீட்டாக ஆயிலில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 180 டிகிரி செல்சியஸ் நல்லா ஹீட்டாக இருக்க ஆயிலில் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை சிம் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 4 மினிட்ஸ் ஆகும். ஃபஸ்ட் டைம் இன்சைட் 2 மினிட்ஸ், அடுத்து திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 4 மினிட்ஸில் நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் எல்லா சிக்கனையும் ப்ரெட்டிங் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான KFC ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. அதே டைமில் நீங்கள் முக்கியமான விஷயத்தை பார்த்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பரான KFC சிக்கன் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ சூப்பராக வெளியே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹீட் டைமில் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் இந்த 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.